வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வைல்ட் ட்ரெக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம டாப் 10 பிளேசஸில் டாப் 5ல் இருக்க பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்பர் 5ல் இருக்கிறது கபினி. கபினி நதிக்கரையில் அமைந்துள்ள கபினி கர்நாடகாவின் புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயம். இது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மற்றும் சஃபாரிகளுக்கு சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தோட வறண்ட வானிலை, போட் சஃபாரி மற்றும் ஜீப் சஃபாரி போகும்போது யானைகள், புலிகள் மற்றும் பல்வேறு வகையான பறவை இனங்களை காணும் வாய்ப்புகளை அதிகரிக்குது. பசுமையான சூழல்களும் அமைதியான நதியும் இந்த அழகிய இடத்தோட அழகை மேலும் அதிகரிக்குது. கபினி பொதுவாக கொஞ்சம் காஸ்ட்லியான டூரிசம் தான், ஆனால் அதோட வளமான பல்லுயிர், அமைதியான சூழல் மற்றும் சிறந்த வனவிலங்கு பார்க்கும் வாய்ப்புகள் இயற்கை ஆர்வலர்களுக்கும் வைல்ட் லைஃப் பிரியர்களுக்கும் சூப்பர் டெஸ்டினேஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்பர் 4ல் நம்ம பார்க்க போகிறது மூணார். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மூணார் கேரளாவின் உள்ள ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். இது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கும் தேயிலை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. ஏப்ரல் மாதத்தோட லைட்டான கிளைமேட் இந்த இடத்தோட அழகை ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டும். அங்கே அமைஞ்சிருக்க டீ எஸ்டேட்டில் மார்னிங் வாக் போகலாம். ரொம்ப அரிதான நீல்கிரி தார் வகையான மான்களை பார்க்க இரவைக்குளம் நேஷ்னல் பார்க் போகலாம். எலிஃபண்ட் கேம்பில் எலிஃபண்ட் சஃபாரி போகலாம். இது தவிர லக்கம் ஃபால்ஸ், சின்னக்கல் ஃபால்ஸ் மற்றும் தூவானம் ஃபால்ஸ் எல்லாமே மிகச்சிறந்த பாத்திங் அண்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கொலுகுமலை வியூ பாயிண்ட், டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்ஸ் கண்ணுக்கு மிகச்சிறந்த விருந்தாக இருக்கும். டாப் 10ல் ஊட்டி இல்லைனா எப்படி? ஸோ டாப் 10ல் 3rd பிளேஸில் இருக்கிறது மலைகளின் ராணின்னு அழைக்கப்படும் ஊட்டி. தமிழ்நாட்டோட பிரபலமான சுற்றுலாத்தலம் இது. அதோட அழகான மற்றும் இனிமையான காலநிலைக்கு பெயர் பெற்றது. ஏப்ரல் மாதத்துலேயும் ஒரு குளிர்ந்த வெப்பநிலையை கொடுக்குது. இங்கே இருக்க பசுமையான டீ எஸ்டேட்ஸ், அழகிய ஏரிகள் மற்றும் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இந்த இடத்தோட அழகை மேலும் அழகாக்குது. சுற்றியுள்ள மலைகளுக்கு நடுவே வளைந்து நெளிந்து போகும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான நீலகிரி மலை ரயிலில் பயணம் பண்ணுறது மஸ்ட் ட்ரை. அது மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், எமரால்டு லேக், பயக்காரா லேக், அவலாஞ்சி லேக், டால்ஃபின் நோஸ், தொட்டப்பேட்டான்னு எல்லா இடங்களுமே மிஸ் பண்ண முடியாத வாவ் ரகம்தான். அடுத்ததாக நம்பர் 2ல் நம்ம பார்க்க போகிறது பந்திப்பூர் நேஷ்னல் பார்க். இந்தியாவில் இருக்க டாப் நேஷ்னல் பார்க்ஸில் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கும் ஒன்று. இங்கே புலிகள், யானைகள் மற்றும் சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களை அதோட வாழ்விடத்திலேயே பார்க்க முடியும். சம்மர் சீசனில் நீர் ஆதாரங்களை தேடி விலங்குகள் வெளியே வரும். அதனால் விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஏப்ரல் மாதம் சஃபாரிக்கு சிறந்த நேரம்னு சொல்லலாம். நேஷ்னல் பார்க்கோட பல்வேறு விதமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதோட அழகிய நிலப்பரப்புகளோடு சேர்ந்து நேச்சர் லவர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு சொர்க்கமாக அமையுது. நம்ம பந்திப்பூர் போகும்போது அப்படியே பக்கத்தில் இருக்க முதுமலை நேஷ்னல் பார்க், மசினகுடி மற்றும் ஊட்டியும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம்.
டாப் 10ல் நம்பர் 1ல் நம்ம பார்க்க போகிறது நாகர்ஹோலே நேஷ்னல் பார்க். இதை ராஜீவ்காந்தி நேஷ்னல் பார்க்னு கூட சொல்லுவாங்க. நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வோட ஒரு பகுதி தான் நாகர்ஹோலே நேஷ்னல் பார்க். இது அதோட வளமான பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப பெயர் பெற்றது. ஏப்ரல் மாதம் வனவிலங்கு சஃபாரிக்கு ஒரு சிறந்த நேரம். ஏன்னா வறண்ட காலத்தில் புலிகள், யானைகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற விலங்குகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேஷ்னல் பார்க்கோட அடர்ந்த காடுகள், மலைகள் மற்றும் அமைதியான ஆறுகள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் பேர்ட் வாட்சிங்க்கும் ஒரு அழகான சூழ்நிலையை கொடுக்குது. நாகர்ஹோலேவோட மாறுபட்ட சுற்றுச்சூழல் மற்றும் ஏராளமான வனவிலங்குகள் சவுத் இந்தியாவோட வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு ஒரு சிறந்த இடங்களில் இதுவும் ஒன்றா அமையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. டூர் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபேவரட் பிளேஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.